வரும்போதே சாமி பார்த்துருவாங்க, கையில காணிக்க வச்சு கையில காணிக்கணுமா, உங்களால முடிஞ்ச காணிக்க போடுமா. வாங்க 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 லைனா வாங்க லைனா வாங்க. காணிக்க கையில வச்சுமா, உங்களால முடிஞ்ச காணிக்க போடுமா. வாங்கம்மா வாங்க வாங்க. வரும்போதே சாமி பார்த்துருவாங்க, கையில காணிக்க வச்சு வரும்போதே சாமி பார்த்துருமா, கையில காணிக்க வச்சு கையில காணிக்கட்டுமா. வாங்க சாமி பார்த்துட்டே வாங்க, கையில காணிக்க வச்சு கையில காணிக்கட்டுமா, எல்லாரும் கொஞ்சம் காணிக்க போடுங்க. வாங்க வாங்க வரும்போது சாமி பார்த்து வரும்போது சாமி வாங்க. குடும்ப பிரச்சனைகளை இருந்தாலும் வேண்டிக்கிட்டு அம்மா கிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக அம்மா கோரிக்கைகளை வாங்க காரிகைகள் கையில் அம்மா கிட்ட வேண்டிக்கணும். வாங்க கையில காணிக்க வச்சுமா, கோரிக்கைகள் வேண்டிக்கங்க. அம்மாவை பார்த்து கோரிக்கைகள் வேண்டிக்கங்க. காணிக்கைகளை கையில் நீங்கள் தொடர்ந்து வரும்போது அம்மாவோட முகத்தை பார்த்துக்கங்க. உங்கள் கோரிக்கைகளை சொல்லுங்க. அம்மா கிட்ட செலுத்துங்க. அந்த வேண்டுதல் காணிக்கை கண்டிப்பா அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. வீட்டு பிடிச்சிருங்க. காணிக்கை செலுத்தும் போது சொல்லி வேண்டிக்குங்க. உங்களை பிரச்சனை தூக்க கொடுத்துருக்கீங்க. அம்மா கிட்ட வேண்டிக்கங்கம்மா. மனசுல வேண்டிக்கிட்டு அம்மா நிறைவேற்றி குறைகளை சொல்லுங்க. குறைகள் சொல்லும் பட்சத்தில் அம்மா அந்த வேண்டுதலை காணிக்கை செலுத்தும் பட்சத்தில் காணிக்கைகளை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. காணிக்கைகளை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அம்மா பார்த்து வேண்டிக்கங்க. 48 நாள் கட்டாவாத இருந்தால் உனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை அர்த்தம். 48 நாள் உங்களுக்கு கட்டாச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி திருப்பதி ஃபேமிலியா நம்மளுக்கு இல்லை நம்ம பார்ப்போம். அதுக்கலாம் 48 நாள் அது கட் ஆகக்கூடாதுமா. கட் ஆகணும் எப்பவுமே இல்லை. பொறுமையா சொல்றது கேட்டுங்களா. வான் வழியா இருக்கிற சித்தரங்களுக்கு புகை வழியா விருந்து படைக்கிறது தான் சாப்பாடு ஆண்டவனுக்கு. வீட்டுல கூட என்னென்னவோ நம்ம படிச்சுட்டு லாஸ்ட் கொஞ்சோண்டு ஒரு கருப்பறை ஏற்றுவோம். அதுதான் அவங்களாண்ட போய் சேர, மிச்சம் நம்ம சாப்பிட்றதுக்கு தான். அது போல இன்னைக்கு நம்ம ஊர்ல சாதாரண நேரத்துல வீட்டுல ஒரு பருப்பு சாம்பார் வச்சு ஒரு சாதம் வச்சு சாப்பிட்டு போயினே இருப்போம். இன்னைக்கு ஆண்டவனுக்கு தினமும் ஒரு 10 ரூபாய் கருப்பறை ஏற்றிட்டு போடுவோம்.
இன்னைக்கு வந்து அவங்களுக்கு விதவிதமான படையல்கள், அதாவது கொல்லிமலை கோரக்கர் சித்தருடைய ஒரு பொருளுங்க. இது அனைத்தும் வந்து இது பண்ணும்போது இப்போ நம்மளை சுத்தி இருக்கிற தெய்வம் தேவாதைகள்லாம் வந்து நம்ம இடம் வந்து சேருவாங்க. எல்லாமே ஒன்று கூடி இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இது இந்த பிரம்மநீலின்னு சொல்லுவாங்க இந்த மூலிகை. இது வந்து பிரம்மாவுக்கு ரொம்ப 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 உகந்ததான். விஷ்ணு பிரம்மா சிவன் சேர்ந்துதான் இன்னைக்கு நம்மள ஆட்டி படைக்கிறாங்க. பிரம்ம மூலிகை அப்படின்னும் போது இதை வந்து அந்த யாகத்துல போடும்போது வான் வழியா இருக்கிற சித்தருங்கெல்லாம் வந்து இந்த மூலிகை பூஜையில வந்து கலந்துக்கிறதுக்காக வராங்க. அப்போ வந்து பிரம்மா வராரு, சிவன் வராரு, விஷ்ணு வராரு. 3 பேர் தான் வந்து படைத்தல், காத்தல், அழித்தல், அஷ்டமா சக்திகளையும் அஷ்டமா சித்திகளையும் நம்ம கையில எடுத்துக்கொண்டு வரவங்க. அவங்க வந்து இந்த பூஜைக்கு வராங்க. இது வந்து யார் கையால அவர் வாங்கிக்கணும்னு நினைக்கிறாரோ அவர் கையால தான் வந்து இந்த மூலிகை வந்து வந்து காயகல்ப மூலிகைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு சில வஸ்துகள் தெய்வ வசதி வேணும், சில மந்திர தந்திரங்கள் வீட்டுல இருக்குது, பில்லி சோனியம் இருக்குது, பேய் பிசாசு இருக்குது அப்படின்னு சிலர் வேதனை படுறவங்க இந்த காத்து பட்டாலே இந்த மூலிகை வாசம் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கேன் ஒரு பதிவுல. கிளுகிழுப்பை மரம் சொல்லுவாங்க. கிளுகிழுப்பை மரம்ட்டு நம்ம கொஞ்சம் தொலைவுல போகும்போதே அந்த மரமும் ஆடாது. இதோ அந்த காய்ங்க மட்டும் சல குழந்தைங்களுக்கு இந்த கிளுகிழுப்பை கொடுத்து அழுவுற குழந்தைக்கு கொடுக்குறமே, அது போல நம்மள தாளாட்டுமா. இது தாளாட்டு மரம்னு கூட சொல்லுவாங்க. இதை கிளுகிழுப்பை மரம் சொல்றாங்க, பல விதமா சொல்றாங்க. இது அதாவது நம்ம குடும்பத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு நாக சர்ம தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த தோஷம் இருந்துச்சுன்னா ராவுல இருந்து பாம்பு துரத்துற மாதிரி சில கனவுகள் எல்லாம் நம்மளுக்கு நிறைய வந்து அவங்கள வந்து ஆட்டி படைக்கும். அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு தான் வந்து இது போல ஒரு பூஜைகள் பண்ணும்போது இந்த பூஜையில வந்து கலந்துக்கினாங்கன்னா எப்படிப்பட்ட அந்த சர்வதோஷ நிவர்த்தி நீங்கி ஒரு நல்லது நடக்கும். இதுதாங்கம்மா சிவனார் தாடின்னு வாங்க. ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்ன மாதிரி சிவனுடைய தாடின்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகை இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல பேய் பிசாசு, இந்த பில்லி சூன்யம், ஏவல், அது ஒரு தீய சக்திகள்ன்றது எந்த பக்கம் போய் பறக்கனே தெரியாது. இது அவருக்கு சமர்ப்பணம் பண்ணும் போது யார் கையால அவங்க கேட்கறாங்களோ அந்த குடும்பம் வந்து மீண்டும் இது வந்து நல்லா இருக்கும்னு அது வந்து இந்த ஜென்மத்துல வந்து நம்ம குழந்தைங்களை பாதிக்க ஆரம்பிக்குது, நம்மள பாதிக்க ஆரம்பிக்குது. ஒரு சிலர் பாருங்க, இப்போ கோடீஸ்வரர் இருக்கான், கோடி மேல கோடி அவங்கிட்டே போய் சேருதுன்னு. காரணம் என்னன்னா தர்மத்தை பண்றான், தர்மத்தை விளைக்கிறான், ஆண்டவனுக்கு உண்டானது செய்யறான், அடியானுக்கு உண்டானது செய்யறான். எல்லாமே அந்த தொண்டுகள் செய்யும் போது அவங்ககிட்ட இருக்கிற நிறை குறைகள் அன்னைக்கே வந்து அது அத்துப்படி ஆகி போகுது. அப்படிப்பட்ட நம்மளுடைய பாவப்பிணிகளை தீர்க்கிறது தான் இந்த மூலிகமா. இது வந்து ஏர் அழிஞ்சல். அதாவது ஏர் அழிஞ்சல்னா சாதாரண அவிஞ்சி மரம் நம்ம ஊர்கள் எல்லாம் இருக்கும். ஆனா இதுல 1,00,000 மரம் அது போல பிறந்தா 1,00,000 மரத்துல ஒரு மரம் வந்து ஏர் அழிஞ்சல்னு வாங்கும். அதாவது அந்த பழம் சாப்பிட்டு அந்த பழம் வந்து கீழ் ஊந்துடும். திருப்பி பாத்தீங்கன்னா பொழுது போய் பாத்தீங்கன்னா அந்த மரத்துல அடியாடியா அந்த கொட்டைங்க மேல ஒட்டின்னு போகும். அது ஒரு பூச்சி இழுத்து வைக்குதுன்றாங்க. அது என்ன அதோடைய மர்மம் தெரியல. ஆனா அந்த மரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்கா அந்த அந்த பழத்தினுடைய விதைகள் அப்படியே ஒட்டின்னு இருக்கும். இதுதான் வந்து ஏர் அழிஞ்சல். இது வந்து தாயத்தை பண்ணி போட்டுக்கலாம், குடும்ப பிரச்சனை தீர்க்கலாம், வியாபாரத்துக்கு வச்சுக்கலாம். இவை அனைத்தும் வந்து நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து சக்திகளும் விலகுதுன்றாங்க. சிவனாருடைய ஜடன்னு, சிவன் ஜடை. சிலருக்கு வந்து சித்தர்களுக்கு எல்லாம் பாருங்க பெரிய பெரிய ஜடைங்க எல்லாம் போட்டு இருக்கும். சிவனுடைய ஜடை ஆண்டவனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு இருந்தா மட்டும்தான் இந்த மூலிகை நம்ம தொடவோ. ஏன்னா சிவனுடைய எல்லா கோயிலும் கட்டிடலாம்,
சிவன் கோயில் மட்டும் அவருடைய அனுமதி இல்லாத நமக்கு யாராலுமே கட்ட முடியாதுன்றாங்க. சிவாலயம் மட்டும், ஏன்னா அவருடைய பர்மிஷன் இல்லாத இன்னைக்கு எல்லாமே இயங்காதுன்றான். நீர், நிலம், காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களும் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இன்னைக்கு இருக்குதான். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய பொருளை நம்ம கையில தொடும்போது நம்மளுடைய முன்பின்ன செய்த வினைகள், பாவ வினைகள், கர்ம வினைகள் எல்லாமே போயின்னு இருக்கும். அதான் வந்து கட் பண்ணி நம்மளுக்கு அது போல இது பண்ணுவாங்க. பேய் வரைக்குன்னு சொல்லுவாங்க. மயத்தை அது ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு இது சொல்லு பிள்ளைகளை வச்சு செய்யும் போது இந்த சாம்புல நம்ம வீட்டுல வந்து அடிச்சு ஒரு சொப்புலயோ இல்ல ஒரு வெள்ளை துணியில மஞ்சள் தடவி அதுல வச்சு கட்டி நம்ம இதுல கட்டும் போதோ எப்படிப்பட்ட அவங்க தீராது 20 வருஷமா ஒரு பேய் பிடிச்சிங்குது, எங்க போனாலும் தெரியல. அந்த கோயில் 6 மாசம் இருந்தா தர்காவுக்கு போனேன், அங்க போனேன் எல்லா இடமும் பாத்துடுறாங்க. ஆனா போவாது. கண்டிப்பா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். அதான் செங்கோத்து கொடின்னு வாங்குது. செங்கோத்து கொடின்னா அந்த கொடியே வந்து மொத்தமே வந்து சிகப்பாவே இருக்காது. உள்ள ஒடிச்சு பார்த்தாலும் சிவப்பா இருக்கும், மேலே சிகப்பா இருக்கும், அந்த தழை மட்டும்தான் வந்து பச்சின்னு இருக்கும். இது வந்து நம்ம ஒரு தாயத்தில் அடிச்சு எப்படிப்பட்ட வியாபார தடை, இந்த கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் வசியம் ஆகணும், குடும்பத்தை பொண்ணு பிள்ளைங்க எல்லாம் பேச்சு கேட்டு எங்கேயும் இது பண்ண மாட்டாங்க, நம்ம பேச்சே கேட்டுக்கணும். அதுக்கு வந்து தாயத்தில் அடிச்சு மை செய்து கொடுத்தா எப்படிப்பட்ட வசியங்களும் நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் சர்வதோஷ நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. கொல்லிமலையிலே வந்து மிக மிக அதாவது 64வது பெண்டுலயோ அந்த வளைவுலயோ என்னவோ இந்த மூலிகை போய் எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு கணக்கு சொல்றானுங்க. அந்த கணக்கு சொல்லி எடுக்கிறாங்கம்மா. எப்படிப்பட்ட ஒரு சர்ம வியாதிகள்ல இருந்து நம்ம உடம்புல குடும்ப பிரச்சனை, மாங்கல்ய தடை, வேலை வாய்ப்பு கிடைக்கல, பில்லி சூன்யம் செஞ்சுனே இருக்கிறாங்க, நாங்க எதுனா போய் பண்ணினே இருக்கிறோம், அதுக்கு மறுப்பே இல்லையா அப்படின்றதுக்கு இந்த ஒரு குச்சி வந்து இது போல சாம்பல் ஆக்கி நம்ம ஒரு சொப்புல அடிச்சு வீட்டுல பூஜை ரூம்ல வச்சுக்கலாம், இல்ல வீட்டு வாசல்ல கட்டலாம். எப்படிப்பட்ட தீய சக்திகள் எது எது எங்க அங்க போச்சுன்னே தெரியாது. வந்து இந்த பஞ்சபூதங்கள்ல நான் வந்து ஒரு தண்டலா கட்டி கொடுத்துருக்கேன். அதை இது பண்றதுக்கு இதுதான் வந்து ஆண் பெண் கொடின்னு வாங்க. ஆண் பெண் எப்ப பார்த்தாலும் ஆம்படியா பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறது, பொண்டாட்டி ஆம்படியா மேல சந்தேகப்படுறது, குடும்பத்துல ரொம்ப வில்லங்க வந்து நிக்கிறது, செய்யாத குற்றத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு வில்லங்க வரும்போது இதை வந்து நம்ம இது வந்து ஒரு இருக்கிற இடத்துல கஷ்டம் வராது, அவங்களுக்குள்ள அந்த பிரிவினைன்றது என்னைக்குமே வராது. அதுக்காக சில அதிகமா கொல்லிமலை போறவங்க நல்லா பார்க்கலாம். ஆலமரம் மாரி ஒரு விழுது போல இறங்க வந்து அது அப்படியே ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த போது அப்படியே குண்டு குண்டா குண்டு வாழ சுத்திக்காது. சிவன் ஜட கொடின்னு வாங்க. இது ஒரு இடத்துல இருக்கும் போது தெய்வ கடாட்சம், ஒரு மாடு பால் கறக்கல, பில்லி சூன்யம் எது இருக்குது, இப்படி எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தைங்களையும் போக்குறது தான் வந்து இதனுடைய இதுமா. உண்மையா நல்லா இருக்கணும், நல்லா இருக்கு. நான் ஒரு கோயில் கட்டிக்கிறேன், எனக்கு ஜனவசி வேணும், எல்லாமே நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் இந்த கஷ்டப்பட்டு இந்த மூலிகை எல்லாம் கொண்டு வந்து வேலை செய்யறேன். இது வந்து வியாபார ரீதியா அதுல இருந்து போறோம்னா மாந்திரிக குடும்பம் இல்ல, பூசாரி குடும்பம் இல்ல, எங்க தாத்தா யாருன்னா பூசாரி ஆகும் இல்ல, சாமியார் ஆகும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. சின்னதா ஒரு புத்து ஒண்ணு வளர்ந்துச்சு நிலத்துல. அந்த இடத்துல வந்து ஒரு வேப்ப மரம் இருந்துச்சு. வேப்ப மரத்தை புத்தி பார்த்தா தான் பொம்பளைங்களுக்கு ஆகாத. உடனே எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல
அது பிறகு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் பொறுத்து எனக்குள்ள ஒரு வைப்ரேஷன். ஒரு ஆள் நடந்து போறாங்கன்னா என்னடா அந்த ஆள் நாளைக்கு செத்துடுவான் போலக்குது அப்படின்ற மாதிரி என் மனசுல தோணும். பார்த்தா அவன் இறந்துட்டு இருப்பான். அதே போல போறான் வண்டியில இவன் எங்கன்னா ஆக்சிடென்ட் ஆவான் போலக்குது அப்படின்னு நினைப்பேன். பார்த்தா அவன் ஆகிட்டு இருப்பான். எனக்கு தெரியாது நமக்குள்ள ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட நம்ம சொல்றது பலிக்குதுன்றதுனால இதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோமா. எங்களுக்கு குருன்னு யாரும் இல்ல, யாரும் எங்க பரம்பரையில யாரும் சாமியார் இல்ல, பூசாரி இல்ல, விவசாய குடும்பத்துல சாதாரண குடும்பத்துல பிறந்தால்தான் நாடு. ஆனா நான் ஏதோ ஒண்ணு எதை சொல்றேன், ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன், எத்தனை சொன்னா பித்தந்தோழி என்ற மாதிரி என் குடும்ப பிரச்சனைக்காக ஒரு இடம் போனேன். அந்த இடத்துல பார்த்தா எனக்கு ஆண்டவனுடைய அருள் கட்சிச்சு. அதை வச்சு நம்ம பண்ணிக்கிறோம். ஏமா இந்த கருணோச்சி கிடைக்காத முன்ன ரொம்ப பேரு புதையில் வருது, தாடு வருது, பொண்ணு வருது, இந்த வருது பண்ணி வந்தாங்க. கருணோச்சி இலை அது இருக்கிற இடத்துல வேற ஒண்ணும் கிடையாது, தெய்வ கடாட்சம். இப்ப பண்றது நம்ம எல்லாமே தெய்வத்தை வசியம் பண்ணி நம்ம கையில கொண்டாந்து கொடுக்கும். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மூலிகளை அதான் சொல்றேனே, ஒரு 20 கல்லு 30 கல்லு ஒரு மாங்காய் மாத்திராட்சி பண்ணா எதனா ஒரு கல்லு ஒரு மாங்காய் ஒண்ணு பூந்துரும். அது போல இது அனைத்தும் வச்சு நம்ம செய்யும் போது நம்மளுடைய துரதிஷ்டம், கஷ்டம், போய் ஏமாந்து வர்றது, மோசம் போயிருது, இது போல கஷ்டத்தினால பண்றது, வியாபாரத்தால் அனைத்துமே நீங்க ஒரு நல்லது நடக்க ஆரம்பிக்குது. நேரம் இல்ல, நேரம் டைம் இல்ல. நானே போம்பன் சொல்லுவாங்க. நானே போம்பன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போதுமா, தீராத வியாதிகள், தீராத கஷ்டங்கள், இந்த புகைப்பட்ட அந்த கொசுவுக்கு அந்த கொசுவத்தி வச்சு அது ஓடி போடுது. அது போல இந்த யாகத்துல இருந்து வரக்கூடிய புகைகள் எல்லாமே நம்ம புடிச்சுங்கிற தீய சக்திகளை ஒண்ணு போய் இப்படி விரட்டமா இருக்கு. யாருன்னா கொல்லிமலை போனீங்கன்னா அரப்பிலேஸ்வர் கோயில் எதிர்க்கு இருக்குது இந்த மூலிகை. 8 கை அம்மனாண்ட போகும்போது அந்த சைட்ல வச்சுன்னு இருக்காங்க. அதே போல மாசி பெரியண்ண சாமி அந்த கோயிலாண்ட இருக்குது. என்ன ஒண்ணு, அதுங்க வெட்டின்னு உங்ககிட்ட குத்துருவான். அதுக்கு பவர் கிடையாது. இது அந்த சித்தருங்களுடைய என்னைக்கு அது எடுக்குன்னு சொல்லுவாங்களோ அதனுடைய ஒப்பீனியன் கேட்டுதான் இது எடுப்பாங்க. காஸ்ட்லியான பொருள். செலவுக்கும் இந்த உடம்பு உழைப்பு இது மட்டும்தான் எனிதை தவிர எத்தனை லட்சம் செலவானாலும் ₹1 நான் முதல் வைக்கிறது இல்லம்மா. ஏதோ பெங்களூருக்காரு, மெட்ராஸ்காரு, திருப்பதி பாண்டிச்சேரி, இந்த முறை இந்த பூஜை பாண்டிச்சேரிக்காருது. இன்னும் 7 மாசத்துக்கு இது எனக்கு ரிசர்வேஷன்ல இருக்குது. யாரோ இருக்கிறவங்க பண்றோம், இல்லாதவங்க அனுபவிக்கிறோம். இப்படிதான் போயினுக்குது. எனக்கு அன்னதானம் கூட இன்னும் 1.5 வருஷத்துக்கு ரிசர்வேஷன் இருக்குது. யாருன்னா ஒருத்தர் பண்ணலாம்னு நினைச்சா கூட இன்னும் 1.5 வருஷம் தான் பொறுத்துதான் அதை பண்ண முடியும். இன்னைக்கு பண்றவங்க காட்பாடி பள்ளிக்குப்பம் இடத்துல இருந்து அவங்களுக்கு தான் இன்னைக்கு அன்னதானம். நிறைய
எங்களை பிடிச்சது எங்க குடும்பத்தை பிடிச்சது எதுவா இருந்தாலும் விடுதலை ஆயிட்டு ஒவ்வொரு சுத்தி கோரக்கர் சித்தர் அவருடைய பொருள் தான் இது. கோரக்கர் சித்தரை நினைச்சு பகவதி அம்மா நினைச்சு அதை போட்டுருந்தோம். இந்த எங்க ஊருக்கு பேரே வந்து இறைவன் காடு. இது வந்து சித்தருடைய பூமின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் சித்தர்கள் வாழ்ந்துருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு வீடு கட்டோ ஒரு வேற எதுனா கடகால் தோண்டும் போது பார்த்தா பெரிய பெரிய மதில் சிவருங்கோ, அந்த சுண்ணாம்பு கப்பிகளாலான உருவங்கள், கை கால் இது போல நிறைய கிடைக்கும். அந்த பெருவெல்லாம் பூகம்பம் போன்ற இதனால வந்து ஒரு நேரத்தில் அது வந்து வெளியாகி இருக்குது. இப்போ வந்து எம் மூலியமா ஒரு இந்த இது வேலூர் மாவட்டத்தில் ஒரு வேலூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவு தான் இங்கே இறைவன் காடுன்ற ஒரு குக்கிராமம். மிகப்பெரிய ஒரு சக்தி, வந்தாரை வாழ வைக்கும் பூமின்றது போல அம்மனுடைய தனி சிறப்பு. எப்படிப்பட்ட கஷ்டங்களை ஒரு 3 அமாவாசை தொடர்ச்சியாக இங்கே வந்து கொல்லிமலையிலிருந்து கோரக்கர் சித்தருடைய கொகையாண்டிருந்து அரப்பளீஸ்வரர் கோயிலாண்டிருந்து ஒரு சில வகையான மூலிகைகள் வர வச்சு எவ்வரி அமாவாசை ஒரு பகல் 12 மணிக்கு இந்த சிறப்பு யாகம் நடத்துகிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், உலக நன்மைக்காகவும் கோயிலுடைய சிறப்புக்காகவும் எல்லாரும் படித்தவங்க எல்லாம் நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தில் அமைதியை காக்கணுன்றதுக்காக அம்மாவனுடைய அனுகிரகத்தோடு இந்த சிறப்பு வழிபாடு பண்ணின்னு வரோம். ஒவ்வொரு ஆளும் ஒரு 3 அமாவாசை தொடர்ச்சியாக வந்து இந்த பூஜையில் கலந்துக்கினா எப்படிப்பட்ட தீராத வியாதிகள், தீராத பிணிகள், குடும்ப கஷ்டங்கள், செய்வன, சூன்யம், பேய், பிசாசு போன்ற திஷ்டிகள் எல்லாமே, காரிய தடைகள், குழந்தை இல்லை, படிப்பு இல்லை, வேலை இல்லை, அனைவருக்குமே வந்து இது வந்து இந்த மூலிகைன்றது வந்து நாங்கள் மருந்தாகவோ அதுக்கு ஒரு சிலர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க எங்களுக்கு, அதில் மருந்து கொடுக்குறீங்களா, எங்களுக்கு எந்த டிசீஸ்க்கு இது அந்த டிசீஸ்க்கு இதுன்னு. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து இந்த ஒரு மூலிகை வச்சு அந்த ஓமத்தில் பண்ணி அது மூலியமாக வரவங்களுடைய கஷ்டத்தை நீக்கிறதுக்காகத்தான் இந்த சிறப்பு பூஜையை வந்து பண்ணின்னு இருக்கோம். இது வந்து வியாபாரமாகவோ எதுவும் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு 108 மூலிகை 150 மூலிகை மேலே இதில் சேருது. அனைத்தும் வச்சு ஒரு யாகம் வளர்த்து நம்ம அந்த அந்த ஒரு சாதாரண சொப்பில் அந்த சாம்பல் அடைச்சி அது கூட ஒரு சில வஸ்துகள் நல்ல இருக்கிற அந்த மூலிகைங்களை போட்டு வீட்டுக்கு அஷ்டபந்தனம் பண்ணி கொடுக்கறதுனால வீட்டுக்கு 4 மூலிகை கட்டுறதுக்கு, வாசலில் கட்டுறதுக்கு, திஷ்டி, ஓம்பல், செய்வன எல்லாம் நீங்கிறதுக்கு அந்த பண்ணி கொடுப்போம். அதுவும் கூட வந்து இந்த தாயத்தில் அடித்து கொடுப்போம். தொழில் வசியம், ஆண் பெண் வசியம், அதிகாரி வசியம், மக்கள் வசியம், ஜன வசியம் அப்படின்ற மாதிரி இதில் வந்து அதுவும் கூட வந்து தொழிலுக்காக மை தரோம். அதை வந்து நீங்கள் யூடியூப்லேயே போய் பார்க்கலாம். கொல்லிமலை ரகசிய மை, அந்த மை செய்ய முறை அப்படின்னு அவங்களே கூட காட்டுவாங்க. அது போல் சித்தர்களுடைய ஒரு வழிபாடில் வந்தது அது. இது மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, வேற ஒன்றும் இல்லை, வியாபார ஸ்தலம் இல்லை. இதுக்காக இந்த யூடியூப்பில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாளைக்கு 200 கால், 300 கால், 500 கால் வரைக்கும் பேசுகிறாங்க. ஒரு கால் அட்டன் பண்ணுற வழிக்கெல்லாம் 20-30 கால் மிஸ் கால் வருது. நான் கோயிலில் பூஜை பண்ணுறவன், வாக்கு சொல்லணும், வரவங்களுடைய குறையை போக்கணும், மக்களுடைய குறையை தீர்க்கணும், பேய் பிசாசுன்னு வந்துடுறாங்க திடீர்னு அதை ஓட்டணும், எவ்வளோ வேலைங்க இருக்குது. தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது வந்து எவ்வரி அமாவாசை ஒரு 3 அமாவாசை நீங்கள் எவ்வளோ மைல் தொலைலாம் இருங்க. இங்கே வந்து அந்த பூஜையில் பகல் 12 மணிக்கு கரெக்டாக உச்சிக்கால பூஜை. அந்த பூஜையில் வந்து கலந்து போனீங்கன்னா எப்படிப்பட்ட தீராத பிரச்சனைகளும் அந்த 3 அமாவாசை ஒரு அமாவாசை விஷ்ணுக்கு, ஒரு பிரம்மாவுக்கு, சிவனுக்கு அப்படின்ற மாதிரி விஷ்ணு, பிரம்மா, சிவன் இந்த சக்திகள் தான். இது கூட வந்து பஞ்சபூதங்கள், நீர், நிலம், காற்று, ஆகாய, நெருப்புன்றதை இவங்க தான் உருவாக்கி விட்டு நம்மளை வாழ்த்தி வழி நடத்தினுக்கிறாங்க. அந்த பொருளுங்களை வச்சு நம்ம பண்ணும்போது அந்த புகை பட்டாலோ அந்த அனல் நம்ம மேலே பட்டாலோ நம்ம ஒரு 5 எலுமிச்சை பழம் 3 எலுமிச்சை பழம் வாங்கி தலையை வந்து ஒரு 9 சுற்றி இன்னைக்காடு எங்களுடைய தீராத பிரச்சனைகள் தீர்ந்துட்டு அந்த யாகத்தில் போடும்போது அது சூடு ஏறி வெடிக்கும்.
அது வெடிக்கும் போது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தூள் தூளா போயிடுச்சு அப்படின்றதா வந்து ஒரு ஐதீகம். அதுக்காக சிறப்பு பூஜையாக ஒவ்வொரு அமாவாசையும் பகல் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அம்மனுடைய அபிஷேகம், அது முடிஞ்ச உடனே யாகசாலை பூஜை, அது முடிஞ்ச உடனே அன்னதானம், இது போல் சிறப்பாக வழிபாடு நடத்தினுக்கிறோம். இதை பூஜையில் கலந்துக்கின்னு எவ்வளோ தொழில் வந்தாலும் வேலூர் வந்துருங்க. ராயவேலூர் தொழில் வரவங்களுக்கு எந்த வேலூர்னு தெரியல, ராயவேலூர் அங்கே இறங்கிட்டு ஒரு 15 கிலோமீட்டர் பெங்களூர் NHல அதில் வந்தாக்கா இறைவன் காடுன்ற சிறப்பான ஊர் இருக்கும். அந்த ஊர் கேட்டாலே வந்து சித்தர்கள் பூமின்னு எல்லாமே சொல்லுவாங்க. பகவதி அம்மன் டெம்பிள்ன்ட்டு நம்ம இது வந்து அந்த இடம் இந்த இடம் இல்லை, எங்கள் சொந்த இடத்துல மாந்தோப்பில் அவங்களுக்கு இயற்கை கோயில் கட்டிட்டு இயற்கை அமைப்பாங்க. நம்ம அம்மா வந்து இயற்கை அமைச்சிக்கின்னு அது சென்டரில் கோயிலாக அமைஞ்சிருக்கா. தனிப்பட்ட ஒரு சிறப்பு. வந்தவங்க நான் சொல்லுவாங்க. அதனுடைய இதுங்களெல்லாம் கேட்டிங்கன்னா கூட ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி கூட கள்ளக்குறிச்சியிலேருந்து 4 பேர் வந்திருந்தாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க, திருச்சியிலேருந்து 3 பேர் வந்திருந்தாங்க, மதுரையிலேருந்து 4 பேர் அந்த இதில் பார்த்துட்டு பயனடைஞ்சிருக்காங்க ஜனங்க. அதனால் வர விருப்பம் இருக்கிறவங்க பகல் 12 மணிக்கு அந்த பூஜையில் கட்டுக்குன்னு அம்மனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கிறோம். அதாவது குடும்பத்தில் பிரச்சனை, நம்மளுக்கு கஷ்டங்குது, ஏதோ ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளே இங்கே வந்துடணும். வந்தால் தான் வந்து டோக்கன் போட்டு அம்மனுடைய வாக்கு சொல்லுவோம். அந்த 3 நாள் அதை கேட்டு என்ன பிரச்சனை, எதுக்காக தான் நம்மளுக்கு இப்படிப்பட்ட கஷ்டம், எதுக்கு தான் தொழில் நடக்கலை, எதுதான் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சிக்கல் சண்டை வருது அப்படின்றது வந்து வாக்கில் சொல்லும் போது தான், அதாவது பிளட் டெஸ்ட் எடுத்தா தான் என்ன நோயின்னு சொல்ல முடியுன்ற மாதிரி அது கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு என்ன சொல்யூஷனு, எந்த மூலிகை கொடுக்கலாம், எந்த மை கொடுக்கலாம், எதில் அரைச்சிது கொடுக்கலாம் அப்படின்னு அதை கொடுக்கும்போது அதுக்கு தீர்வு காணலாம். இந்த 3 நாள் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னன்றத வாக்கு கேட்டு அதுக்கு தான் அந்த சொல்யூஷன் தேடிக்கணுமா. பூங்காலி மாகாலியே, சிவனுக்கு சக்தி தரும் திரிசூலியே.